நுண்ணுரை உலக நிகழ்வுகளின் தெளிவான செய்திச் சுருக்கம் உங்களை இனிதே வரவேற்கிறது. இதோ செய்திகள் உங்களுக்காக. ஈரானின் முக்கிய புள்ளியை தூக்க இஸ்ரேல் போட்ட ஸ்கெட்ச். தப்பிய முன்னாள் சபாநாயகர் லாரிஜியானி. ஈரானின் முன்னாள் சபாநாயகரும் தற்போதைய ஈரான் தலைவரின் சிறப்பு தூதருமான லாரிஜானி சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸில் இருப்பதை மோப்பம் பிடித்த இஸ்ரேல் அவரை கொலை செய்யும் நோக்கில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியுள்ளது. லாரிஜானி இன்று மூத்த சிரிய அதிகாரிகளை சந்திக்க உத்தியோகபூர்வமாக பயணம் மேற்கொண்டுள்ள ஒரு குழுவிற்கு தலைமை தாங்கிச் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. லெபனானிலிருந்து கிட்டத்தட்ட அன்றாடம் ஏவப்படும் ட்ரோன்களை இடைமறிக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தொடர்ந்து போராடி வரும் நிலையில் ஹெஸ்பொல்லா ட்ரோன்களின் ஊடுருவல் எச்சரிக்கைகள் இப்போது ஹைபாவிலும் ஒலிக்கின்றன. குறைந்த உயரத்தில் பறக்கும் இந்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்த படாத பாடு பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஹெஸ்பொல்லாஹ்வின் இந்த ட்ரோன்கள் இஸ்ரேலின் ஹைஃபா பகுதியில் இப்போது தாக்குதலை தொடங்கியுள்ளது. அது மட்டுமின்றி பல இடங்களில் தாக்குதலையும் நடத்தி வருகிறது. மேலும் ஹிஸ்புல்லாவின் கைபர் நடவடிக்கைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் கிட்டத்தட்ட 145 கிலோமீட்டர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து முக்கிய பதிகளை துல்லியமாக தாக்கியுள்ளது. லெபனானிலிருந்து சரமாரியாக ஆளில்லா விமானங்கள் ஏவப்பட்டதைத் தொடர்ந்து ஹைஃபா, நஹாரியா மற்றும் வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள இஸ்ரேலிய குடியேற்றங்களைச் சுற்றியுள்ள பகுதிகளில் சைரன்கள் ஒலித்தன என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய மந்திரி ஸ்மோட்ரிச்சுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதை எதிர்த்து பிரான்சில் பயங்கர ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டக்காரர்களை சமாளிக்க 4000 போலீசார் பாதுகாப்பு. 1600 மைதான அலுவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இஸ்ரேலுக்கு ஆதரவாக பிரெஞ்சு வலதுசாரி பிரமுகர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு விழாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிஸில் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தன. இஸ்ரேலிய இராணுவத்திற்கு நிதி திரட்டும் நோக்கத்துடன் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் இஸ்ரேலிய நிதி மந்திரி பெசலெல் ஸ்மோட்ரிச் அதன் அழைக்கப்பட்ட விருந்தினர்களில் ஒருவராக இருந்தார். இருப்பினும் ஸ்மோட்ரிச்சுக்கு எதிராக நடத்தப்பட்ட பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தை மனதில் கொண்டு அவர் கலந்து கொள்ள இயலவில்லை என்று கூறப்படுகிறது. பாலஸ்தீனம் மற்றும் லெபனானில் இஸ்ரேல் கட்டவிழ்த்துவிட்டுள்ள போர்க்குற்றங்களை மனதில் கொண்டு இஸ்ரேலிய கால்பந்து அணி பிரான்சுக்கு எதிராக பிரான்சில விளையாட கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. லெபனானில் உடனடியாக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்காக இஸ்ரேலின் லிபர்மேன் 15 கிலோமீட்டர் பஃபர் ஜோன் ஏற்படுத்த முன்மொழிவு செய்துள்ளார். லெபனானில் லெபனான் எல்லைக்குள் 15 கிலோமீட்டர் பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கி அந்த மண்டலத்தை 50 முதல் 100 ஆண்டுகளுக்கு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டின் கீழமைக்க லிபர்மேன் பரிந்துரைத்துள்ளார். இப்பகுதி அனைத்து தரப்பினருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு வெளியிலிருந்து யாரும் நுழைய முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய சேனல் 12 மணி நேரத்திற்குள் லிபர்மேனின் போர் நிறுத்த முன்மொழிவுக்கு லெபனானின் பதிலுக்காக காத்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளது. ஆனால் நெட்டிசன்களோ ஏன்யா பஃபர் ஜோனோ பாதுகாப்பு மண்டலமோ அத 30 கிலோமீட்டர் இஸ்ரேலுக்கு உள்ளேயே உருவாக்கி அத நீயே பாதுகாத்துக்க வேண்டியதுதானே என்று உரிமிக் கொண்டிருக்கிறார்கள். லெபனோன்லிருந்து 15 கிலோமீட்டர் நிலத்த ஆட்டைய போட பாக்குறானுங்கய்யா இந்த திருடனுங்க. IRGCயின் தலைமைத் தளபதி மேஜர் ஜெனரல் சலாமி வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், நாங்கள் உங்களை இறுதி வரை எதிர்த்து போராடுவோம். முஸ்லிம்களின் தலைவிதியை நீங்கள் நிர்ணயிக்கவும் முஸ்லிம்களின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் அனுமதிக்க மாட்டோம். எதிரிகள் இழைக்கின்ற குற்றங்களுக்கு பழிவாங்குவோம், அதற்காக காத்திருப்போம் என்று கூறியிருக்கிறார். இத்தகைய வலுவான வார்த்தைகள் அசைக்க முடியாத உறுதியையும் முஸ்லிம்களின் உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை பாதுகாப்பதற்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கின்றன. இந்த பழிவாங்கல் மற்றும் நீதிக்கான அழைப்பு என்பது அச்சுறுத்தல்களாக கருதப்படுபவர்களுக்கு எதிராகவும் உறுதியாகவும் நிற்கக்கூடிய ஒரு தலைவரின் உறுதியை காட்டுகிறது.